வணக்கம் மக்களே. இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இதில் தாங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 51 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் நடக்க போகுது. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது பார்த்துட்டிங்கன்னா ஓப்பனிங் டேட் ஆன்லைன் சப்மிஷன்ஸ்க்கு மார்ச் 1 அன்னைக்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் 21 மார்ச்சோட முடியுது. 21/3/2025 இது 12 o'clock முன்னாடியே முடியுது. ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க யாருக்கெல்லாம் எலிஜிபிளோ. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா என்ன போஸ்ட் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. மொத்தமாக 51 வேக்கன்சிஸ் இருக்குது. உங்களோட ஏஜ் பார்த்துட்டிங்கன்னா 21லேருந்து 35க்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களோட வேக்கன்சி ரிசர்வ்டு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிச்சுருக்காங்க. எப்படி அப்படின்னா யூஆருக்கு 13 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்க்கு 3 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 19, எஸ்சிக்கு 12, எஸ்டி 4. ஸோ இந்த மாதிரி தான் பிரித்து போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஸ்டேட் வைஸ் நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க இந்த 51 வேக்கன்சிஸோ. ஸோ நமக்கு தமிழ்நாடுக்கு பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு சர்க்கிளுக்கு தமிழ்நாடுக்கு 2 அண்ட் புதுச்சேரிக்கு 1. ஸோ மொத்தமாக 3 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா அச்சீவ்மெண்ட் ஆஃப் மந்த்லி ரெவென்யூ டார்கெட்ஸ் த்ரூ டைரக்ட் சேல்ஸ் ஆஃப் பேங்க் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சப்போர்ட் இன் ஆர்கனைசிங் கஸ்டமர் அக்யூசேஷன் ஈவெண்ட்ஸ், ரன் கேம்பெயின்ஸ். ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்டக்ட் பீரியோடிக் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் செஷன்ஸ் ஃபார் ஜிடிஎஸ். ஸோ இது எல்லாமே கிளியராக 1 by 1 ரீட் பண்ணிக்கோங்க. உங்களோட டியூட்டி என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எலிஜிபிலிட்டி பார்த்துட்டிங்கன்னா குவாலிஃபிகேஷன் நீங்கள் கிராஜுவேட் எனி டிகிரியில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டோன்னா பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட். நம்ம முன்னாடியே சொன்னோம் இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இந்த ஜாபுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 1 year ஒர்க் பண்ண போகிறீங்க. அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னா 2 yearsக்கு பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தமாக மேக்ஸிமம் உங்களோட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னா 3 years சொல்லியிருக்காங்க. இது எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லாமே பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு தான். ஸோ நீங்கள் கிராஜுவேஷனில் நல்ல ஒரு பர்சன்டேஜ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க எப்படியும். ஆனால் நம்மளுக்கு வேகன்சி பார்த்துட்டிங்கன்னா 3 தான் தமிழ்நாடு சர்க்கிளுக்கு இருக்குது. ஸோ நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கோங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அண்ட் மெரிட் லிஸ்ட்டில் நம்மளுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்துட்டோன்னா இன்டர்வியூக்கு கூப்பிட போகிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொஃபைல். ஸோ இது எல்லாம் பார்த்துட்டு தான் உங்களை கூப்பிட போகிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க தெளிவாக. அண்ட் உங்களோட காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டிலேயோ உங்களோடது சிஜிபிஏயில் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறது ஒரு வேக்கன்சிக்கு மட்டும் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நிறையா பேர் ஒரே பர்சன்டேஜில் வாங்கியிருப்பாங்க, செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது எப்படி அவங்கள ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா பேஸ்ட் ஆன் தேயர் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீலை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பே அண்ட் அலவன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ பே எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா 30,000 பர் மந்த்துக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்னா இட் இஸ் கிளாரிஃபைட் தட் நோ அதர் பே ஆர் அலவன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதுதான் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துட்டிங்கன்னா எஸ்சி ஆர் எஸ்டி ஆர் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு 150 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற எல்லாருக்குமே 750 rupees அப்ளிகேஷன் ஃபீயாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஆன்லைன் மோடுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எக்காரணத்தை கொண்டும் ரீஃபண்ட் பண்ணப்படாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் கேன் அப்ளை ஃபார் மோர் தென் 1 post பை ஃபில்லிங் செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஈச் போஸ்ட். ஸோ ஒரு கேண்டிடேட் நீங்கள் என்ன மோர் தென் 1 personலாம் ஃபில் பண்ண வேணாம், ஒன்று பண்ணிங்கன்னா இனஃப் அப்படின்ற மாதிரியும் சொல்லியாச்சு. ஸோ எப்போ இதுக்கு எந்த டேட்டுன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஸோ மார்ச் 1லேருந்து
21 மார்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து இது ஓப்பனில் இருக்க போகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோன்னா அப்ளிகேஷன் கைட்லைன்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களோட ஃபோட்டோகிராஃபிலாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், அதுக்கப்புறம் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவையானதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன சைஸில் இருக்கணும், அந்த பிடிஎஃபோ ஏதோ அந்த டாக்குமெண்ட்டோ என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து அவங்க ஒரு கீழே கொடுத்துருக்க ஒரு ஃபார்மில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்துட்டோன்னா இமெயில் ஐடி வந்து ஒரு வேலிடானதாக வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு ஏதாவது மெயில் வர கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கிளியராக நீங்கள் ஒரு மெயில் ஐடி வச்சுக்கோங்க. அது ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கிறத மட்டும் அந்த அப்ளிகேஷனில் கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீஜர் ஆஃப் ஆன்லைன் அப்ளை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஆகணும்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ரெஜிஸ்டர்னு வரும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வரும். ஸோ அந்த ஸ்க்ரீன்லேயே வரும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது போக அவங்க மெயிலோ அண்ட் எஸ்எம்எஸ் இது வந்து ரெண்டுமே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்போவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க பத்திரமா. அண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் மிஸ்கண்டக்ட். நீங்கள் எதுவும் தப்பு பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் அன்ஃபேராக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் ஏதாவது பண்ணுறதோ, இல்லை வந்துட்டு நீங்கள் மிஸ்பிஹேவ் பண்ணுறதோ பர்சனல் இன்டர்வியூவில், ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக இருந்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ரிசர்வேஷன், ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் யார் யாருக்கு என்ன கேட்டகரியோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் அது போக ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. லைன் பை லைன் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஸோ ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வந்து போங்க. அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ த மேனேஜ்மெண்ட் ரிசர்வ்ஸ் த ரைட் டு ஃபில் ஆர் நாட் டு ஃபில், பார்ஷியலி ஃபில், ஸோ எனி வித்தவுட் அசைனிங் எனி ரீசன்ஸ் ஹூஎவர். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் அவங்க மாடிஃபை பண்ண சான்சஸ் இருக்குது இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது போக இந்த ஃபார்ம் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப்பில் இதுக்கு போக எதுவும் டவுட் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் குவரிஸை தாராளமாக அவங்க கொடுத்துருக்க மெயில் ஐடியில் போய் கேளுங்க. ஸோ அங்கே போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக கீழே வந்து உங்களுக்கு நிறையா எப்படியெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் பாருங்கள். ஸோ இன்னொரு தடவை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட தமிழ்நாடுக்கு வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா புதுச்சேரி அண்ட் தமிழ்நாடு, ஸோ காரைக்கால், கோவில்பட்டி அண்ட் திருப்பத்தூர். ஸோ இதுதான் அந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 3 இந்த ஊர்களில் தான் அப்படின்றதையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அவங்களே தெளிவாக. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோட்டோ வந்து என்ன சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் அண்ட் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனுமே இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷனும் நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதிக்கணுன்றாங்க. ஸோ இது எல்லாமே 1 by 1 ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஃபுல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் தான் உங்களுக்கு இது பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் அதையுமே வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட்.